கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்க வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். ஐயா, இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? நான் காத்திருந்த காரியங்களிலே எனக்கு நடக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களிலே, அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் சொந்த ஜீவிதத்திலே, அல்லது எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் நான் எப்படி வாழப் போகிறேன்? எனக்கு என் காரியங்கள் எல்லாம், நான் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் எப்படி எனக்கு கைகூடி வரும் என்ற 1000 கேள்விகளோடு தேவ சமூகத்தில் வந்திருப்பவர்கள் உண்டு. ஐயா, நான் நம்பி இருக்கிற காரியங்களிலே இன்று எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இன்று ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறேன். எனக்கு இருக்கிற வம்புகள், வழக்குகள், எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்கள் என் வாழ்க்கையிலே நான் எழும்பாதபடி, நான் என் வாழ்க்கையிலே ஓ லார்ட் மேலும் மேலும் உயர உயர பறக்காதபடி, எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட தடைகள் எல்லாம், எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள் எல்லாம், சதிகள் எல்லாம் இப்படியே மலை போன்று குவிந்திருக்கிறதே, நான் என்ன செய்ய முடியும்? அசையாத பர்வதங்கள் போன்று என் முன்னே, என் பிள்ளைகளுக்கு முன்பாக, எங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது தீரும்? ஐயா, ஏன் இந்த காத்திருப்பு, ஏன் இந்த காத்திருப்பு? என்று மாறும், என்று மாறும், என்று தீரும் இந்த கொடுமைகள் என்று காத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஐயோ ஐயா, என்னுடைய சொந்தங்களுக்கு முன்பாக, எனக்கு வேண்டியவர்களுக்கு முன்பாக, நான் நம்பி இருந்தவர்களுக்கு முன்பாக, என்னை நடுத்தெருவிலே விட்டு சென்றவர்களுக்கு முன்பாக அற்பமும் குப்பையுமாய் எண்ணப்படுகிறவளாய் காணப்படுகிறேனே, எனக்கு என்ன நடக்கும் என்று காத்திருக்கிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் இந்த காரியங்களிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்கள். மறுபடியும் மறுபடியுமாய், மறுபடியும் மறுபடியுமாய் தேவ சமூகத்திலே வருகிறீர்கள். இதோ மலேசியா தேசத்தில் இருந்து உங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் சொல்லுகிறேன், நிச்சயமாய் முடிவு உண்டு, உங்கள் காரியம் வாய்க்கும். ஓ மைட்டி காட், நீங்கள் காத்திருந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபையை செய்யும்படியாய் இறங்குவார். இந்த அற்புதமான ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கமே ஆச்சரியமான காரியங்களின் தொடக்கமாய் மாறட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே. தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்க வேளையிலே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கென்று ஒரு காரியம் நடக்கும்படியாய், ஐயா, என் தேவனாகிய கர்த்தர் எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களையும் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். In the mighty and glorious name of Jesus. எல்லா அந்தகார பூட்டுகளும் உடையட்டும். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் எழும்ப விடாதபடி, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளையும் வாழ விடாதபடி, ஐயா, எழும்ப வேண்டிய விதமாய் எழும்ப விடாதபடி, ஐயா, உயரே உயரே பறக்க விடாதபடி, தேவ பிள்ளைகளை அடக்கி வைத்திருக்கிற எல்லா ஆகாமியத்தின் கொடுங்கோல்களும் இவர்களுடைய கூடாரங்களில் தங்காதபடி, நிலைத்திராதபடி, என் தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அவைகள் நிலைத்திராதபடி இன்றே இப்பொழுதே சங்கரிக்கப்படும்படியாய் ஒரு புதிய தொடக்கம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார பூட்டுகளும் உடையட்டும், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் அழியட்டும். ஓ லார்ட், இந்த நாளிலே, இந்த முதலாம் மாதத்தின் முதலாம் தொடக்க நாளிலே வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்று ஒரு ஆச்சரியமான காரியங்கள் தொடங்கட்டும். மக்கா சந்து ருக்கபரதரா சந்து ரூபாரா ரபாரா சந்தராபோ, அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது, மாற்றம் உண்டாகும், இப்பொழுதே உண்டாகும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? மக்கா சந்து ருபக்கரதரபோ, புதிய காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் வல்லமையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா தடைகளும் மாறும்படியாய், ஆமென். என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உடைய பிள்ளைகளின் மீது இறங்கி வரும்படியாய், இறங்கி
வரும்படியாய், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் அழியும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே சகல பிசாசின் உபத்திரவங்களும் இன்று நிர்மூலமாகும்படியாய் இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு தொடக்கம், இன்று ஒரு புதிய ஆரம்பம் தொடங்கட்டும் ஐயா. இந்த ஆகஸ்ட், ஓ லார்ட், இந்த ஆகஸ்ட் ஆச்சரியங்களின், ஆச்சரியமான காரியங்களின், அற்புதங்களின் தொடக்கமாய் மாறட்டும். ஒரு புதிய துவக்கம் உண்டாகட்டும். பல காலமாய் காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், என் தெய்வமே ஐயா, உமக்கே காத்திருக்கிறவர்கள், எந்த சூழ்நிலையிலும் உம்மையே நம்பி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் ஐயா. என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளுமாய் குடும்பத்திலே, வியாபாரத்திலே, தொழிலிலே, ஊழியத்திலே என்ன நடந்தாலும் உம்மையே நம்பி இருக்கிறவர்கள் ஐயா. எத்தனை அடிகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை எதிர்மறையான காரியங்கள் ஐயா. இழப்புக்கு மேல் இழப்பு, இழப்புக்கு மேல் இழப்பு, சோதனைக்கு மேல் சோதனை. ஆமென். ஓ லார்ட், முசுக்கட்டை பூச்சிகளும் வெட்டு கிளிகளும், ஓ வண்ணத்து பூச்சிகளும், எல்லா பூச்சிகளுமாய் புழு பூச்சிகளும் போன்று ஜனங்கள் இவர்களை அழித்திருக்கிறார்கள். பிசாசின் கிரியைகள் இவர்களை அழித்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்கள் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஓ லார்ட் நாசமாக்கும் விதத்திலே கடந்து வந்த எல்லா பிசாசின் அக்கிரமங்களும் இன்று அழிந்து போகும்படியாய் பச்சை கிளிகளும் பட்டு புழுக்களும் ஓ வண்ணத்து பூச்சிகளுமாய், ஓ கெட்ட கெட்ட சகவாசங்கள், கெட்ட ஆவிகள், அசுத்த ஆவிகள், ஓ எல்லா விதமான புழு பூச்சிகளும் அரிப்பது போல் இவர்கள் வாழ்க்கையை, அழகை, ஐஸ்வர்யங்களை, ஆஸ்தியை அழிச்சு போட்ட எல்லா பிசாசின் கிரியைகளும் இன்று அழிக்கப்படும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய், இன்று அவைகள் நிர்மூலமாகும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு மாற்றம் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. ஓ லார்ட், இந்த மாதத்திலே ஒரு புதிய தொடக்கம் உண்டாகட்டும். என் தெய்வமே, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய நல்ல வார்த்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அக்கிரமங்கள் அடங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே ஐயா, அன்று மோசே தீவிரமாக தரைமட்டம் குனிந்து பணிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோமே. ஓ லார்ட், மோசே அப்படியாக ஜெபித்த பொழுது என் தேவனாகிய கர்த்தர், ஆமென், நன்றி செலுத்துகிறோம், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் என்று வாசிக்கிறோமே. அப்படியே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஐயா 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடியே, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் அன்றைக்கு மோசேக்கு படா பயங்கரமான சூழ்நிலைகளிலே கிருபை கிடைத்தது போல எங்கள் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுக்கும் கிருபை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ, எங்கள் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் ஐயா. ஓ லார்ட், எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது என்று மோசே ஜெபித்த பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அந்த தேவ மனிதனாகிய மோசேக்கு சொன்ன அற்புதமான காரியங்களை உங்கள் பிள்ளைகளோடு பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் சுவாமி. இன்று உம்முடைய பிள்ளைகளோடு என் தேவனாகிய கர்த்தர் பேசுகிற மகிமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். யாத்ராகமம் 34:10 சொல்லப்பட்டது போலவே, ஓ அப்பொழுது மோசேக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நீர் இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஐயா இந்த மாதத்தின் தொடக்கமாவது ஒரு நன்மை உண்டாகாதா என்று வந்திருக்கிற தேவ சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரிகளுக்காய் நீர் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். Mighty God, அதற்கு கர்த்தர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தரே சொல்லுகிற நல்ல வார்த்தையை கேளுங்கள். இது ஏதோ மோசேக்காகவோ இயேசுவாவுக்காகவோ எழுதப்பட்டவைகள் அல்ல, தேவ பிள்ளைகளுக்காய் இன்றும் என்றென்றுமாய் எழுதப்பட்ட நல்ல வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய்
சீக்கிரமாய் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இன்று ஒரு உடன்படிக்கை. தேங்க்யூ லார்ட். எங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிற பிள்ளைகள் இந்த உடன்படிக்கை பண்ணுகிற சமயத்திலே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்கள். கர்த்தர் பேசும்படியாய் ஓ லார்ட், பூமி எங்கும், தேங்க்யூ லார்ட், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு இருக்கிற உங்கள் சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவுகள், உற்றார் ஊரார் எல்லோரும் காணும்படியாய் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, நாங்கள் நம்ப முடியாது இருந்த காரியங்களை ஓ லார்ட், நாங்கள் கிரகிக்க முடியாது இருந்த ஓ லார்ட், விசுவாசிக்க முடியாத இருந்த ஓ வேண்டிக் கொள்ள முடியாத, வேண்டிக் கொள்ள கூட முடியாது இருந்த பெரிய காரியங்களை நீர் அறிவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, உடைய பிள்ளைகளுக்காய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்குமாய் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இன்னுமாய் அந்த வசனத்திலே தொடர்ந்து என் தேவனாகி கர்த்தர், என் அன்பு சகோதர சகோதரியே, நீ எத்தனையோ பாடுகளோடு வந்தாயே, எத்தனையோ உபத்திரவங்களுக்கு பதிலில்லை என்று வந்தாயே, என்று எனக்கு இந்த காரியங்கள் மாறும், என்று என் சோதனைகள் தீரும், என்று இந்த குழப்பங்கள் மாறும் என்று கேட்டாயே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற செய்கையை காண்பார்கள். மைட்டி காட், உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சொந்த ஜீவிதத்திலே கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். அதை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அறிகிறவர்கள் எல்லோருக்கும் முன்பாக, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் முன்பாக அது பயங்கரமாயிருக்கும். நம்புங்கள். ஓ மகா சந்துரு கவரதரபு சக்கமுருதுரு பக்கரதரபு. ஓ கேள்விக்குறியாய் இருந்த எங்கள் வாழ்க்கைகள் எல்லாம், ஓ கேள்விக்குறியாய், இவர்கள் இனி என்ன செய்ய போகிறார்கள், எப்படி பிழைக்க போகிறார்கள், இவர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் நடந்துவிடப் போகிறது, இவர்கள் எல்லாம் எப்படி பிழைப்பார்கள், இவர்கள் எல்லாம் இனி எப்படி வாழுவார்கள், வெட்கப்பட்டு போனார்கள், சின்னவர்களாய் போனார்கள், சிரித்து போனார்கள் என்று உங்களை ஓ அவமானமாய் நினைத்தார்களே, உங்களை மதிக்க வேண்டிய விதமாய் மதிக்காதபடி உங்களை தூக்கி எறிந்தார்களே, அவர்களுக்கு முன்பாக ஓ கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள், உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கே காத்திருந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் சுவாமி. என் தெய்வமே, ஐயா, என் தெய்வமே, இந்த ஜப வேளைகளிலே ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் தேவ சமூகத்தில் வந்திருந்து எங்களோடு ஜெபிக்கிற, ஆமென் ஆண்டவரே, எங்களோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காய், அவர்கள் குடும்பங்களுக்காய், ஊழியங்களுக்காய், கையின் பிரயாசங்கள், வேலைகளுக்காய், இவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்களின் நிமித்தம், பாடுகள், உபத்திரவங்களின் நிமித்தம் திறப்பிலே நிற்கிறோம். ஒரு எல்லா பிசாசின் கிளியைகளும் அழியும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் ஓ லார்ட், மீகா 2 சொல்லப்பட்டபடி ஓ தடைகளை நீக்கி போடுகிறவர் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக முன்னே கடந்து செல்லும்படியாய் மாராராபு சக்காராபு, தடைகளை நீக்கி போடுகிற நல்ல தெய்வம் இவர்களுக்காக முன்னே கடந்து செல்லும்படியாய், தடைகளை
நீக்கி போடும்படியாய் தேங்க்யூ லார்ட். தடைகள் நீக்கப்படட்டும் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும்படியாய் ஐயா, இவர்களுக்கு நடக்க வேண்டிய மேன்மையும் மகிமையுமான காரியங்களை உடன் இருக்கிறவர்கள், ஊரார், உற்றார், உறவினர்கள் எல்லோரும் காணும்படியாய் என் தெய்வமே இன்று ஒரு அற்புதம் உண்டாகட்டும். இந்த மாதத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இப்பொழுதே ஒரு அதிசயம் நடப்பதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. ஆச்சரியமான காரியங்கள் தொடங்குவதாக. கிரகிக்க முடியாத நல்ல காரியங்கள், நம்ப முடியாத, விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார வல்லமைகளையும் கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty name of Jesus, thank you Lord, thank you Lord. அப்பா, உம்மோடே உடன்படிக்கை பண்ணுகிற அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிற உடன்படிக்கை ஐயா, தீவிரமாய் ஜெபிக்கிற, கர்த்தருக்கென்று நிற்கிற, கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற தீவிரமான நல்ல வேளையிலே இன்று என் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற பிள்ளைகளுக்காய் நீர் இப்படியாய் எங்கும் எங்கேயும் யாருக்கும் நடக்காத மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். இன்று அப்படி ஒரு காரியங்கள் தொடங்குவதாக. புதிய தொழில்களை தொடங்குகிற பிள்ளைகள், ஊழியத்திலே தடுமாறிக்கொண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆமென், பல்வேறு உபத்திரவங்கள் மத்தியிலே எப்படி வாழ்வேன் என்று தெரியாதபடி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க சொன்னது போல இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. என் தேவன் நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய் கர்த்தாவே உங்க அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் இன்று அழியும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கரமா சந்துரு கபரதரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறேன். அன்று மோசையோடு சொன்னீங்களே சுவாமி, வசனம் 11 சொல்லப்பட்டபடி இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிறதை கைக்கொள். ஓ mighty God, thank you Lord. நாங்களும் எங்கள் சகோதரிகளுமாய் ஐயா ஒரு குடும்பமாய் கூடியிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம். இன்று கர்த்தாவே நீங்க சொல்லுகிற கட்டளைகளை கைக்கொள்ளுகிறோம் சுவாமி. நீங்க அப்பா ஸ்தோத்திரம் டேடி. மோசையோடு சொன்னது போலவே இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் என்று சொன்னீங்களே ஐயா. அப்படியே இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் நின்று கொக்கரிக்கிற எல்லா பிரச்சனைகளும், கடன்களும், கஷ்டங்களும், பாடுகளும், உபத்திரவங்களும், வியாதிகளும், வருத்தங்களும், சதிகளும், சூனியங்களுமாய் எதிர் நிற்கிற எல்லா காரியங்களிலும் இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் தேவ சமூகத்திலே நிற்கிறோம் சுவாமி. இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். மாராபாரா சந்தராபாரபா ஐயா. ஓ லார்ட், அந்த அசீரியரின் பாளையத்தை மகா பெரிய சேனையாய் நின்ற எல்லா எதிரி கூட்டங்களையும் துரத்தி அடிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் இருந்து புறப்பட்ட ஒரே தூதன் 185,000 பேரை சங்கரித்தது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். எல்லா வியாதிகள், கஷ்டங்கள், கடன்கள், எல்லா பண பிரச்சனைகள், எல்லா விதமான தோல்விகள், நஷ்டங்கள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அவைகளை துரத்தி விடுகிறதற்காக, அவைகளில் இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதற்காக, அவைகளில் இருந்து ஒரு விடுதலையை உண்டு பண்ணுகிறதற்காக என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீரே பெரியவரும் உயர்ந்தவரும் மாறாதவருமாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஓ லார்ட், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீரே இப்படியாய் கொத்த ஓ லார்ட் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மாக்கா சந்துருபாதரவோ. ஆமென். இன்று ஒரு மாற்றமே அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அது தொடங்குவதாக
mighty God, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க தயவுள்ள கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் இந்த மீதியான நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் எழும்பும்படியாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் எழுந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பண்ணுகிற உடன்படிக்கையிலே ஐயா இனி எங்கள் ஜீவிதத்திலே உண்மையே முழு பலத்தோடும் ஐயா முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் உம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் இன்று நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம் சுவாமி. ஐயா நானும் எங்கள் சகோதரிகளுமாய் ஐயா நாங்கள் அங்கும் இங்கும் வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி என் தெய்வமே என் ஆண்டவரே ஓ எங்கள் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே இரட்சகர் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் அவராலே அன்றி என் இயேசுவாலே அன்றி வேறு ஒரு வழியிலும் எங்களுக்கு மேன்மை இல்லை மகிமை இல்லை. வேறு எந்த வழியிலும் அவரே எங்களுக்கு வழி சத்தியம் ஜீவன் என்பதை நாங்கள் விசுவாசித்து முழு மனதோடு ஆமென் ஐயா முழு ஆத்துமாவோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உண்மையே நாங்கள் சேவிப்போம். ஆமென். நாங்கள் நம்பி இருந்தவைகள் எல்லாம் எங்களை நற்றாட்டில் விட்டு போய்விட்ட போதிலும் ஆமென் நாங்கள் நம்பி இருந்த காரியங்கள் எல்லாம் கைவிட்டு போன போதிலும் நாங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டவர்கள் போன்று கடந்து சென்ற போதிலும் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் சுவாமி. உங்க சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகி கர்த்தருடைய கிருபை இரக்கம் காருண்யம் கடந்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் மேன்மையை கொடுக்கிறவர். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு இதுவரைக்கும் இருந்து ஓ லார்ட் என் அன்பு சகோதர சகோதரிகளோடு இதுவரை இருந்து நாங்கள் நிற்பதும் நாங்கள் நின்று கொண்டிருக்க ஐயா நாங்கள் நிர்மூலமாகாதபடி நின்று கொண்டிருக்கும்படியாய் ஆமென் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தெய்வமே உம்முடைய சுத்த கிருபை அல்லவா. நீர் அந்த கிருபையை எங்கள் மீது பாராட்டினீரே நன்றி செலுத்துகிறோம். இனியும் உம்முடைய பிள்ளைகளுக்காய் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே mighty God உம்மை நம்பி நிற்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஓ லார்ட் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்பதை அறிந்து நம்பப்படுகிறவைகளின் நம்புகிறவைகளின் உறுதியோடும் காணப்படாதவைகளின் மேல் நிச்சயமுமாய் அதிலே ஒரு நிச்சயத்தோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் உம்முடைய இரக்கத்திற்காக இறங்கி வருகிற ராஜ மேன்மைக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியோடு நம்புகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். காணப்படாதவைகளின் மீது நிச்சயத்தோடு வந்து அனுதினமும் காத்திருந்து கதறுகிற தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஐயா அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது போல் இவர்கள் நற்சாட்சி பெறுகிற பிள்ளைகளாய் ஆமென் ஆண்டவரே. ஐயா சொந்தங்கள் ஊரார் உற்றார் உறவினர்கள் எதிர்த்தவர்கள் ஏமாற்றினவர்களுக்கு ஐயா துரோகம் செய்தவர்கள் கைவிட்டவர்கள் நம்ப வைத்து கழுத்தவர்களுக்கு மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தருக்கு ஆமென் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நிச்சயத்தோடும் உறுதியோடும் வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் சொந்த ஜீவனிலே சொந்த வாழ்க்கையிலே சரீரத்திலே குடும்பத்திலே என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற பயங்கரமும் மகத்துவமும் மகிமையுமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பயங்கரமான காரியங்கள் இன்று தொடங்குவதாக. mighty God நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். எத்தனையோ பிரச்சனைகள் ஆபத்துகள் குழப்பங்கள் எல்லா எதிர்ப்புகள் ஆபத்துகளுக்கு மத்தியிலே எரேமியா சொன்னது போலவே ஐயா தேவ பிள்ளைகளை நீர் பாதுகாத்தது போலவே எரேமியா என்ற தீர்க்கதரிசியை பாதுகாத்து
காத்த பொழுது அவர் சொன்னது போலவே நாங்களும் சொல்லும்படியாய் என் தேவனே எங்களோடு நீர் பயங்கர பராக்கிரமான சாரியாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எரேமியா சொன்னது போல கர்த்தரோ எனக்கு வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே, எல்லா ஆபத்துகளுக்கும் மத்தியிலே, என்னிலும் பலவான்கள், என்னிலும் அதிகாரம் உடையவர்கள் எல்லோரும் எதிர்த்த எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறீர். என் அன்பு சகோதர சகோதரிகளோடு நாங்கள் இதை அறிக்கை இடுகிறோம். கர்த்தாவே, இதுவரைக்கும் எங்களை காக்கும்படியாய் கர்த்தாவே நீரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நீர் எங்களோட இருக்கிறீர், இருக்கிறீர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆதலினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஐயா, ஆதலினால் பிழைத்திருக்கிறோம். என் தெய்வமே, நீரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்குவீராக. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அற்புதங்கள் நடக்கும்படியாய், இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலே, இந்த தொடக்கத்திலே ஓ லார்ட், வெங்கல கதவுகளை உடைக்கிற, இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவ மகிமை பிள்ளைகளுக்காய் உண்டாகட்டும். அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், புதையல்கள் போன்ற ராஜரீக மேன்மைகள் கடந்து வருவதாக. என் தெய்வமே, நீர் வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தேவன் அல்லவா? இது அப்படியே இன்று இவர்களுக்கு வரவேண்டிய ராஜரீக மேன்மையும் மகிமையுமான காரியங்கள் கடந்து வருவதாக. எங்கே அது சிறைப்பட்டு இருக்கிறதோ ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்கு வரவேண்டிய வேலைகள், பிள்ளைகளுக்கு வரவேண்டிய ஜாப் ஆர்டர்ஸ், ஆமென், இங்கே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வரவேண்டிய விசாக்கள், ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். வேலை வாய்ப்புகள், ஆமென், திருமணங்கள், ஓ லார்ட் இவர்களுக்கு வரவேண்டிய நல்ல வரன்கள், ஓ லார்ட் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. மெய்யாகவே உண்மையாகவே கர்த்தரோ இவர்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்தார். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இவர்களோட இருக்கிறார் என்று உலகம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் மக்கா சந்து ரூமா கராதரபோ ஓ லார்ட் கழுகுகளை போல இவர்கள் ரெக்கைகளை அடித்து இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் உயர உயர பறக்கும் பொழுது ஓ காண்கிறவர்கள் எல்லோருக்கும் அது ஆச்சரியமும் அதிசயமாய் போகும்படியாய் என் தெய்வமே, முடங்கி கிடக்கிற பிள்ளைகள் எழும்பி பறப்பார்களாக. அடைபட்டு கிடக்கிற பறவைகள் போன்று கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சிறகுகளை அடித்து உயரே உயரே எழும்பட்டும். அக்கா சந்து ரூமா ராதாரபோ எல்லா கட்டுகளும் அவிழட்டும், சங்கிலிகள் தெரிக்கட்டும். ஓ அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, திறந்த வாசல்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அக்கிரமத்தின் கண்ணிகள் அவிழட்டும், பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும். அக்கா சந்து ரூபாரபரதரபோ ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஐயா, உமக்கு பயந்தவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதை ஒருவனும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. நாங்களோ கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுடைய நல்ல வார்த்தைகளின் மூலமாய், நாங்களோ கர்த்தர் எங்களுக்கு தந்த ஆவியின் மூலமாய் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமையும், என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் இன்று தொடங்கும்படியாய், இன்று நல்ல காரியங்கள் தொடங்கட்டும், நல்ல செய்திகள் வரட்டும். அதை கெடுக்கிற எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் அழிவதாக. மாறா சந்தாரக்காபோ ரபரா சந்துரு கபரதரபோ வெங்கல கதவுகள் உடையட்டும், இருப்பு தாழ்பால்கள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எல்லா கட்டுகளிலும் இருந்து விடுபடும்படியாய் இந்த ஆகஸ்டிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும், இந்த ஆகஸ்டிலே ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும். ஓ மாரா சந்துரு மாரவா ஐயா, நீங்கள் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னீங்களே, அந்த பெரிய காரியங்கள் இன்று நடக்கட்டும் சுவாமி, இன்று நடக்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். அந்த எலியாவின் பலிபீடத்திலே இறங்கி வந்த அக்கினி, அவன் ஜெபித்த பொழுது இறங்கி வந்தது போலவே ஐயா, மோசே ஜெபித்த பொழுது செங்கடல் இரண்டாய் பிரிந்து போனது போலவே, ஓ யோர்தானுக்கு மறுகாய் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோசுவாவோடு கடந்து சென்ற பொழுது அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது போலவே இயேசுவின் நாமத்தினாலே சாபங்கள் பின்னிட்டு திரும்பட்டும். எல்லா தாமதங்களும் மாறி ஒரு விரைவு
உண்டாகட்டும். தடைகள் மாறி ஒரு ஆசீர்வாதங்கள் புறப்படட்டும். இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத, இந்த பூமியிலே எங்கும் எதிலும் எப்பொழுதும் செய்யப்படாத காரியங்களை ஐயா எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது நடக்கும்படியாய், எங்கள் ஊழியங்களிலே நடக்கும்படியாய், ஜனங்கள் செய்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் செய்கிற வியாபாரத்திலே, தொழிலிலே, வேலையிலே, எங்கே எங்கே இருந்து இந்த ஜபத்திலே கனெக்ட் ஆகி இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அது ஆச்சரியமும் அதிசயமுமாய் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாக்கா சந்தரபாதரபோதுரு வக்கரதரபோ. Thank you Lord. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் ஐயா எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் இந்த ஆகஸ்டில் அதை தொடங்குவீராக. தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty name of Jesus. Amen. வழியே இல்லை, வழியே இல்லை, திறந்த வாசலே காணப்படவில்லை, அடைக்கப்பட்ட வாசலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பவர்களுக்கு இன்று ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. வருடக்கணக்கில், நாட்கணக்கில், மாதக்கணக்கில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு நல்ல செய்தி வரட்டும். நல்ல காரியங்கள் இந்த ஆகஸ்டிலே ஆரம்பமாகட்டும். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தொடங்கும். அதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறீரே சுவாமி. நாங்கள் அறிகிறோம் சுவாமி. இந்த ஆகஸ்டிலே ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Father. Thank you Lord. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீது நீர் கிருபையாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இன்று இரவிலே கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய், இந்த அதிகாலையிலே பேசினது போல இந்த இரவிலும் பேசும்படியாய், அந்த ஒரு நிமிட தீர்க்க தரிசன செய்தியை தீர்க்க தரிசன செய்தியாய் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தர் எங்களோட பேசும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வார்த்தைகளை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நடக்க போகிற நம்முடைய கூட்டங்களுக்காக, இந்த மலேசியா தேசத்திலே தொடர்ந்து நடக்கிற நல்ல கூட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ராதாபுரம் மற்றும் திசையன் விளை, சாத்தான்குளம் போன்ற பகுதிகளிலே நடக்க போகிற, மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளிலே நடக்க போகிற பிரம்மாண்டமான கூட்டங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. இதுவரை எங்களுக்கு எல்லா கூட்டங்களிலும் நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கும்படியே கர்த்தர் கேட்டுக்கொண்டபடியே எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வரப்போகிற அந்த பிரம்மாண்டமான கூட்டங்களிலே கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். இதற்காக ஜெபிக்கிற, இந்த கூட்டங்களுக்காக உதவிகள் செய்கிற ஆமென், இதற்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற, ஆதரவாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்கள் செய்த உதவிகளுக்கு ஈடாய், அவர்கள் செய்த அப்பா ஆதரவுக்கு ஈடாய் என் தெய்வம் 1000 மடங்காய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே மேன்மை அடையும்படியாய் ஜெபிக்கிறோம். மாக்கா சந்து ரூபாக்காரதரபோ. இன்னும் என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுகிற அன்பு தேவ பிள்ளைகள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இதை அநேகருக்கு அனுப்புகிற, நல்ல செய்தியாய் சுவிசேஷமாய் அனுப்புகிற பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியும் ஒரு முறை நினைத்தருளுங்கப்பா. இரட்டத்தனையான கிருபைகளை கொடுங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத மகிமையான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்கிறதற்காய், அது இன்றே தொடங்குகிறதற்காய், அது பயங்கரமாய் இருக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். நம்புங்கள், விசுவாசியுங்கள். வாழ்க்கையில நடக்க போகிற எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற, உங்க ஊழியத்தில், வியாபாரத்தில் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் மகத்துவமும் மகிமையுமாய் இருக்க போகிறது. வரும் நாட்களிலே சவுத் கொரியா என்கிற, தென் கொரியா என்கிற தேசத்திற்கு கடந்து செல்ல இருக்கிறோம்.
ஆமென். தொடர்ந்து இந்தியாவிலே நடக்கிற கூட்டங்களுக்காகவும், தொடர்ந்து மலேசியா மற்றும் தென்கொரியா நாடுகளிலே நடக்க போகிற கூட்டங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதற்காக தேசங்களுக்காகவும், தேசத்தின் ஜனங்கள் விடுதலைகளுக்காகவும் ஜெபிக்கிற நமக்கு நிச்சயமாய் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய பிரயாசங்களிலே, ஊழியங்களிலே அற்புதங்கள் நடக்கும். மாற்றமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.